ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி, பி இஸ் த பிரதர் ஆஃப் சி, சி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி, டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் இ இஸ் தி மதர் ஆஃப் எஃப், எஃப் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஜி. தென் ஹவு மெனி மேல் இன் தி ஃபேமிலி, எத்தனை ஆண்கள் இந்த குடும்பத்தில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது எந்த கொஸ்டின்னா பிளட் ரிலேஷனுக்கு கீழே வரும் அந்த கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜென்ரலாக மேலே வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா ஸ்கொயரில் எடுத்துக்க போகிறோம். அதே ஃபீமேல்னால் சர்க்கிளில் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது மேலு, இது ஃபீமேலு. ஓகேவா? இப்போ ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி. ஸோ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பியோட ஃபாதர் தான் ஏன்னு போட்டாங்களா? ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர்னால் மேல் வந்துடுமா? ஸோ ஏ வந்து ஒரு மேல். அடுத்தது பி இஸ் தி பிரதர் ஆஃப் சி, பி வந்து சியோட பிரதர்னு சொல்லிட்டாங்க. பிரதர்னால் அதுவும் ஒரு மேலா, அதனால் அதையும் பாக்ஸ்குள்ளே போட்டுக்கிறோம், ஸ்கொயருக்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்தது சி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் டி, சி என்னது டியோட ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டும் மேலா, அதையும் ஸ்கொயருக்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்தது டி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் இ, டி யாரு ஈயோட சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கிள். அடுத்தது இ இஸ் தி மதர் ஆஃப் எஃப், இ யாரு எஃப்போட மதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சர்க்கிள். இ வந்து மதர்னு சொன்னனால அதுவும் சர்க்கிள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஜி, எஃப் யார் ஜியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஒய்ஃபுங்கும்போது இது சர்க்கிள். ஆனால் எஃப் வந்து ஜியோட ஒய்ஃப்னா ஜி என்னவாக இருந்திருக்கணும்? எஃப்போட ஹஸ்பண்டாக இருந்திருக்கணும். ஸோ இதுக்கும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் மொத்தமாக ஃபேமிலி. இப்போ இதில் எத்தனை மேல் பர்சன் இருக்காங்க பாருங்கள். ஏ ஒரு மேல், பி ஒரு மேல், சி ஒரு மேல், ஜி ஒரு மேல். டோட்டலாக 4 பேர் மேலாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.